டெல்டா எங்களுக்கு கோட்டைன்னு சொல்லிட்டு தான் மீத்தேன் எடுக்கிறதுக்கு கையெழுத்து போட்டார். இதை யாரும் மறுக்கலை இங்கே உள்ளவங்க. ஏதாவது விவசாயிகளுக்கு இவர் இப்போ ஆட்சிக்கு வந்தார். நான் தஞ்சாவூர்காரன் பாரு, டெல்டாக்காரன் பாரு. இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு நிவாரணம் ஏதாவது பெற்று தந்திருக்கிறாரா? இன்சூரன்ஸ் பெற்று தந்திருக்கிறாரா? இதை நீங்கள் யார் எந்த திமுக கிட்ட வேணாலும் கேளுங்க. அதை அவர்கள் ஒத்துக்கொண்டால் நாங்கள் எந்த அரசியலை விட்டே ஒதுங்கி விடுகிறோம். ஆனால் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வறட்சிக்கு நிவாரணம் தந்தவர், வெள்ளத்துக்கு நிவாரணம் தந்தவர், இன்சூரன்ஸ் 2-3 முறை பெற்று தந்தவர். இதை யாரும் மறுக்க முடியாது. இன்சூரன்ஸ் பெற்று தந்த ஒரே முதலமைச்சர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் தான். ஏன்னா அவர் ஒரு விவசாயி. நேற்று பார்த்தீங்கன்னா காலில் செருப்பு போடாமல் உள்ளே போயிட்டு இருந்தார். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வயலுக்குள்ள. அது விவசாயியால் மட்டும்தான் முடியும். விவசாயிகளின் உணர்வை ஒரு விவசாயி தான் அறிவான். அந்த வகையில் எங்கள் அண்ணன் எடப்பாடியாரை மிஞ்சிய விவசாயியோ இல்லை முதல்வரோ இங்கே யாருமே இல்லை.